இதிலிருந்து ஒரு பகுதி நம்ம வாசித்து எல்லாரும் கவனிங்க. 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தாமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லேக் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். முதல்ல அவர் காட்சி அளித்தது தேவ தூதர் மூலமாக. வயல்வெளியிலே மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அவர் காட்சி அளித்தார். அவர்களுக்கு தெய்வத்தூதர் சொன்ன வார்த்தை, பயப்படாதீர்கள், உங்களுக்கு கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏழ்மையின் கோலத்தில் அவர் பிறந்தார். ஏழைகளுக்கு மத்தியிலும் சிறுமைப்பட்டவர்கள் மத்தியிலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தும்படி கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடிய பொருளாக இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எல்லாரும் எல்லா இடங்களிலும் சமமாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழைகள் வாழ்கிற இடங்களில பணக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். ஏழைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அனுப்பி விடுவார்கள். இன்றைக்கு அப்படி கிடையாது. நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம எங்கே சென்றாலும் நமக்கு சமமான இடத்தை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அவர் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் நம்ம இந்த நிலைமைக்கு சமமாக கொண்டு வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ மேய்ப்பர்கள் மத்தியில் எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் சமமான மேய்ப்பர்கள் தான் என்ன பண்ணாங்க, முதல்ல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்த போய் பார்த்தாங்க. வேற யாரும் கிடையாதாங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது யாருக்கு அந்த சிலாக்கியம் கிடைச்சது? வயல்வெளியில மந்தியில இருக்கிறவர்களுக்கு மத்தியில தெய்வத்தூதர் தோன்றி அவர்களுக்கு முதல் வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். நீங்க போயிட்டு முதல்ல அவரை பாருங்க. முன்னணை அப்படின்னா மாட்டி தொட்டி, அதுல அவங்க அந்த குழந்தையை கடித்து வச்சிருந்தார்கள். அதன் பிறகு சாஸ்திரிகள் போனார்கள். முதல்ல மெய்ப்பர்கள் போனார்கள், அப்புறம் சாஸ்திரிகள் போகப்பட்டது. அவங்களை வழிகாட்டியா இருந்து நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வேற யாரும் இல்லை, நீங்க தான். ஆண்டவரை பற்றி அடிக்கடி அநேக இடங்களில நீங்க என்ன பண்ண வேண்டும், சாட்சியாக சொல்ல வேண்டும். அவரை பற்றி நீங்க தெரிவிக்க கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார்.
open sleigh. O'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரார மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி ஈராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 23:1-6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. அண்ணா ஸ்டெப்பே போட முடியலண்ணா, ஈஸியா ஸ்டெப் போற மாதிரி பாட்டு போடுங்கண்ணா. உனக்கு ஈஸியா ஸ்டெப் வேணும்னா சண்டே கிளாஸ் சாங் தான் போட முடியும். சரி அதுவே போடுங்கண்ணா. மீன் வாங்கலையோ மீனே மீனே, வாழை மீன், வஞ்சர மீன், சங்கரா மீன், நெத்திலி மீன், மத்தி மீன், சுத்த மீனே மீனே. மீனுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. நெத்து நம்ம சர்ச்சு இப்போ எந்த லெவலில் போயிட்டு இருக்கு தெரியுமா? மல்டி லாங்குவேஜில் போயிட்டு இருக்கு. மல்டி லாங்குவேஜா? இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? சரி ஓகே, அப்ப நம்ம கேரளா பக்கம் போலாம். சேட்டா நமக்கு மலையாளத்துல இருந்து தொடங்கலாம். கண்ணும் கண்ணும் காத்திருന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. കണ്ണും 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 കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. ആകാശവീ
ஏசப்பா இந்த வருஷம் நல்ல வாக்கு தத்த மாட்டாங்க ஏசப்பா. வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஐயோ குளிருதே. இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே இப்படி தான், ரொம்ப குளிருது. இந்த குளிருக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பை போட்டு முடிச்சிடுவோமா? குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு காலானி தூங்கு தூங்கு காலானி. உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன். மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? யாவும் அழிந்து போகும், அழியாதொன்று உண்டு. உன்னை காக்க வல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள். உன்னை காக்க வல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன். மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா.
கொள்ளும் காலம் வந்து சேரும். அன்று உணர்ந்து கொள்வாய் உண்மை என்னவென்று. மாறும் உலகில் நிலைத்த ஒருவர் இயேசு ராஜன் என்று. மாறும் உலகில் நிலைத்த ஒருவர் இயேசு ராஜன் என்று. உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன். மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றுமில்லை. காலம் கடந்து நீதி வரும்போதோ நெஞ்சம் கலங்கும். பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றும் இல்லை. காலம் கடந்து நீதி வரும்போதோ நெஞ்சம் கலங்கும். நெஞ்சின் பாவபாரம் நீங்கும் உந்தன் வாழ்வில். நோக்கி பார் இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். நோக்கி பார் இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன். மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. இந்த பாட்டு காடுந்து போதும், நம்ம கொஞ்சம் வேற பாட்டு காடலாமா? സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിൽ
என்ன இது இந்த வருஷமும் இதே சாங்கா? இல்லை இல்லை இல்லை, சும்மா ரிஹர்சல் பண்ணி நின்றோம். அப்ப இந்த வருஷம் சாங் ஆடுங்க. இதோ இப்போ ஆடுறேன் பாருங்க. ஆப்ரேட்டர், சேஞ்ச் த சாங். பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. 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 ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா. மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. இந்த அலாரத்தை அடிக்க சொன்னா ஆட்டிட்டு இருக்கான் பாரு. முதல்ல இரி ஆஃப் பண்றேன். டேய் அலாரமா இந்த நான் தான் டெய்லியும் நீ எழுப்பி விடுறேன். என்ன நீ அதிர்ஷ்ட பாத்தியா? நீ ஒழுங்கா யூத் சர்வீஸ் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண போற? மூஞ்ச பாரு, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்து நீ என்னையே நக்கல் பண்றியா? இரி 2 பேட்டரியை பிடிங்கிட்டா அதோட நீ பேசவே மாட்டேன் பா. இப்போ போய் நான் நிம்மதியா தூங்க போறேன்ப்பா. அச் அண்ணா, நீங்க பைபிள் தானேண்ணா? என்னண்ணா ஆச்சு உடம்புக்கு? ஏன் நான் தும்பிட்டே இருக்கிறீங்க? என்ன நல்லா பாருப்பா, என் மேல எவ்வளவு தூசி பறக்குது. ஆரம்ப காலத்துலலாம் என்ன டேவிட் எப்படி தேடுவான் தெரியுமா? இப்பெல்லாம் என்ன தேடுறதே இல்லை. அவன் என்ன மறந்துட்டான்ப்பா, மாறிட்டான். என்னை அடிக்கும் போது நல்லா தெரியுதுண்ணா. மிஸ்டர் டேவிட், யூ ஹாவ் அ ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். மிஸ்டர் டேவிட், யூ ஹாவ் அ ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். என்னது? மிஸ்டர் டேவிட், யூ ஹாவ் அ ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். என்னது? டெக்ஸ்ட் மெசேஜா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் ஊரில் இருக்க எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும். ஆனால் எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸை கொடுக்குது. உன் மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமாம் ஆமாம், அதிகம்தான். முதல்ல வந்த விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ. ஏன்பா டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு, முதல்ல கையை கீழே போடுப்பா. ஐயோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட் நினச்சேனே. சரி, ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பார்ப்போம். Hi dear, I come after a year tomorrow morning 6:30. I will join the party. Okay. ஐயோ, நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்கு. ஏன்பா கிச்சு கிச்சு மூட்டுற? கூச்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கையை கீழே விடுப்பா. ஏன்பா டச் ஃபோன் சொல்கிற? இந்த அளவுக்கு டச் பண்ண விட மாட்டியா? பழைய மாடலை மாற்றிட்டு புது மாடல் வாங்கணும் முதல்ல.
காலைல எழுந்து வாய் கழுவாமல் வாட்ஸ்அப் பார்க்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குற, டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குற, நீ என்ன பேசுறியா? இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வேற என்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் வேற டெலீட் பண்ணிடுறான். ஆனால் ஒன்று, உன் பேர் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம்டா. ஐயோ, ஹிஸ்ட்ரியில் நம்ம பேரை டெலீட் பண்ணாலும் நம்ம பேர் இருக்குன்னு சொல்கிறாளே. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், தயவு செய்து உங்கள் கையை நான் காலான்னு நினச்சி கும்பிட்றேன். தயவு செய்து அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள். கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். பேட்ரி லோ. என்னது பேட்ரி லோவா? நீ என்னென்னலாம் பேசணும்னு நினச்சியோ அதெல்லாம் பேசிட்ட. நான் எதாவது பேசினா மட்டும் பேட்ரி லோன்னு சொல்கிறியா? முதல்ல இரு, அந்த சார்ஜ் வயரை பிடுங்கி போட்டுடுறேன். அதோட நீ பேசவே மாட்டேன். ஃபோன் பார்க்குற மாதிரி டிவியை பார்த்தா எவ்வளோ ஜாலியாக அந்த நாள் போகும். சரி வா, நம்ம டிவி பார்ப்போம். எங்கே ரிமோட்டே காணவே. அதோ இருக்கா? சரி, நம்ம ரிமோட் பார்ப்போம். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. ஹை ஜான் அண்ணா பாட்டு பாடுறாரு. ஆனால் ஏன் இவ்வளோ கேவலமாக பாட்டு பாடுறாரு? சரி, நம்ம முதல்ல டிவியை மாற்றிடும், வேற சேனல் போவோம். அல்லேலூயா ஓசன்னா. சரி, நம்ம வேற சேனல் பார்ப்போம், நியூஸ் பார்ப்போம் கொஞ்ச நேரம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களிடையே மோதல். சே, எங்கே பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கினான் இவன் அடிச்சான், ஏதாவது நியூஸ் பார்க்க முடியுதா? சரி, நம்ம வேற சேனல் பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றதுன்னா, சே, ஆதியாகவும் 1:1 தாண்டி யாத்ராவும் லேவியராகவும் என்னாகும் 1:1 வரைக்கும் வந்துட்டு பாஸ்டர் இப்போ தான் ஆதியாகவும் 1:1ன்றார். சர்ச்சில் தான் பாஸ்டரை பார்த்தா, இப்போ டிவிலேயும் வந்துட்டாரா? ஐயோ பாஸ்டர், நான் டிவி ஆஃப் பண்ணுறேன் பாஸ்டர். சே, இந்த ரிமோட் வர ஒர்க்கே ஆக மாட்டேது. முதல்ல ஒரு புது ரிமோட்டை வாங்கணும். என்னையா என்ன ஏன் திட்டுறேன்? நோக்கு யூஸ் பண்ண தெரியல. படுக்கும் போதும் உட்காரும் போதும் கையில் வச்சுக்கிறேன், அப்புறம் போட்டு உடைச்சிடுறேன். ஆளாக்கா இருந்துட்டு நீ என்னையே நக்கல் பண்ணுறல. இரி, 2 பேட்டரியை கழட்டி புடிங்கிட்டேன்னா அதோட நீ பேசவே மாட்ட. டேவிட். யாரு? என்ன தெரியுதா? பைபிள் உங்களை தெரியாமல் இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டினாக பிறந்திருக்கேன். பைபிள் கூட தெரியலனா வெளியே அசிங்கம். உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள். நல்ல வேலை என்னை ஞாபகம் வச்சிருக்கே. கொஞ்ச நாளாக டிவி செல்ஃபோன் வந்ததும் அதுங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ மாறிட்ட டேவிட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமாயிடுச்சுல்ல? ஆமாம், இது இல்லாமல் எப்படி லைஃப் ஓட்டுறது பைபிள்? ஆமாம், அவனுக்கு என்ன தேவையோ தேவையான நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவனுக்கு துக்கமாக இருந்தால் நாங்கள் வந்து காமெடி சேனல் போட்டு காட்டுறோம். அவன் சோகமாக இருந்தால் லவ் சாங் போட்டு காட்டுறோம். அவனுக்கு போர் அடித்தா நாங்கள் ஸ்போர்ட் காட்டுறோம். அதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா? ஆமாம், கரெக்ட் தான். டேய் நிறுத்து. அவன் உன்னை விட அதிகமாக என்ன தான் யூஸ் பண்ணுறான். நீ பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. ஆமால, அவன் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமாக தான் ஆர்டர் பண்ணுறான். அவன் யார்கிட்ட நான் பேசணும்னு நினச்சா கூட என்னை வச்சு தான் கால் பண்ணுறான். இவ்வளோ ஏன், அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்னை தான் கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ, பப்ளிக்லாம் சொல்லாதீங்க, சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பேன், அதுதாங்க உண்மை. அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாம், அஃப்கோர்ஸ். இது இல்லாமல் லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறது பைபிள்? அப்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இதெல்லாம் வச்சு உன்னால் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்கிறேன், நீ ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்ட. நீ மாறிட்ட டேவிட். இல்லை பைபிள், நான் மாறலை. இல்லை டேவிட், நீ மாறிட்ட. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. யாரை முதல்ல தேடுவ? காலையில் அலாரம் அடித்து எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. வேத வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. ஆண்டவரை தேடுறது தான் நீ முதல் இடத்துல வச்சுருந்த. ஆனால் இப்போது யாருக்கு நீ முதல் இடத்த கொடுக்குற? யாரை நீ முதல்ல தேடுற? நல்லா யோசிச்சு பாரு டேவிட், நீ மாறிட்ட. இல்லை பைபிள், நான் மாறலை. நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட். இல்லை, நான் மறக்கலை. நீ பாவத்துக்கு அடிமையாகிட்ட டேவிட். இல்லை, நான் எந்த பாவமும் பண்ணலை. இல்லை, நீ மாறிட்ட டேவிட். இல்லை, நான் மாறலை. நான் மாறலை 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 மாறலை. என்னது, ஒருவேளை கனவா இருக்குமோ? சரி, அலாரம் வர அடிக்குது, முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கானது. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை, ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாரு. இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன். அதை நான் இப்போ உணர்ந்துட்டேன்.
இனிமேல் என் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டவருடைய வசனத்துக்காகவும் ஏசப்பாவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், வெளியரங்கமா நம்ம நல்லா இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோன்ட்டு ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நான் மாறிட்டேன், நீங்க எல்லாரும் மாறுவீங்களா? DJ go to DJ.